இயக்கத்துல வந்திருக்க படங்கள்ல இது ஒரு சிறந்த படம். ஒரு மனித நேயத்தை போடக்கூடிய படம். இது வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு படங்களை எடுத்தவங்க முதல் முறையாக சமூக அக்கறையோடு படம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த மத அரசியலை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறத மதத்தால் மாறுபட்டிருந்தாலும் கடவுளால் மாறுபட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே இந்த மண்ணின் மக்கள். நான் இந்த மண்ணுக்காரன் அப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் வேற மாதிரி இருக்கும். அங்கே மதத்தால் பிரிபட்டு இருப்பாங்க. ஆனா இங்க மதத்தால் மதம் வேறுபட்டிருந்தாலும் ஒன்னா நிற்பாங்க. நாகூர் தர்காவுக்கு பாத்தீங்கன்னா இந்துக்கள் போவாங்க. இந்துக்களுடைய ஆலயங்கள்ல இஸ்லாமியர் உதவி செய்வாங்க. எத்தனையோ அப்படி பாக்குறோம். அதை வேறொரு வடிவத்துல ஒரு திரைக்கதையை அமைத்து ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகா சின்ன பட்ஜெட்ல நல்ல படத்தை கொடுத்தாங்க. தலைவரோட என்ட்ரி தான் பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல சாங்ஸ் சூப்பரா இருந்தது, ரொம்ப அருமையா இருக்கு. செகண்ட் ஹாப்லயும் சாங்ஸ் கலக்கிட்டாங்க. ஒரு சாங் ஃபீல் குட்டா இருந்துச்சு. தலைவர் செம்மையா நடிச்சிருக்காரு. முள்ளும் மலர மாதிரி கிளாஸா பண்ணிருக்காரு, பாஷா மாதிரி மாசா பண்ணிருக்காரு. அதுதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு இந்த மூவி. எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. எல்லா மதமும் பார்க்க வேண்டியது. எப்படி மனுஷங்க எல்லாருமே ஒண்ணுன்ற மாதிரி தான் இந்த மதமும் ஒண்ணு. நிறைய பேர் என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னா, கமல் பிக் பாஸ்ல பண்ண மாதிரி ரஜினிகாந்த் அதாவது இந்த படத்துல பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. கிடையாது கிடையாது கிடையாது. அது நம்ம எடுத்துக்கிறதும் அது கான்ட்ரவர்ஷியும் தான் விஷயங்க. சம்பந்தமா அப்புறம் அரசியல் சம்பந்தமா பேசியிருக்காங்க. இல்ல 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 அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம பாக்குறதுதான் இருக்கு. அதனால எத மாதிரி எதுவும் இல்ல. அவர் மதத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. அது எல்லாருமே பார்த்தா புரியும்ன்றதுதான் என்னோட. அதுவும் இல்லாம ரஜினி சார் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சும்மா ஒரு சீன்ல வராரா, நிறைய சீன்ல வராரா? நிறைய சீன். படம் ஃபுல்லா ரஜினி சார் இருக்காரு. படம் ஃபுல்லா கெஸ்ட் ரோல் மாதிரி வராரா? இல்ல படம் ஃபுல்லா ரஜினி சார் இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா. பாட்டெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ரகுமான் சார் சொல்லுங்க. ரகுமான் சார் பிடிக்குமா? பிடிக்கும்னா போடா, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும். அவர்கள் ஆரம்பம் காலம் தொட்டே அவர் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை எல்லாம் பேசியிருக்காரு. திரைப்படங்களையும் பேசியிருக்காரு. இயல்பிலையுமே அவர் அப்படித்தான் இருக்காரு. ஒருத்தர் சாமி கும்பிடாருங்கிறதுக்காக அவர் இஸ்லாமியருக்கு எதிரானு சொல்ல முடியாது. ஒருத்தர் பள்ளிவாசலே இருக்காருங்கிறதுக்காக அவர் இந்துக்களோட எதிரின்னு சொல்லிட முடியாது. ரஜினிகாந்த் அயோத்திக்கு போறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இப்ப நான் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போவேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக நான் இஸ்லாமியருக்கு எதிரின்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் செயல்பாட்டுல எப்படி இருக்காரு, செயல்பாட்டுல இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படுறாரா, மனிதநேயத்துக்கு எதிராக செயல்படுறாரா, மற்ற மதத்திற்கு எதிராக செயல்படுறான்னு பார்க்கணும். அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் செயல்பட்ட மாதிரி தெரியல. அவர் பிஜேபி கூட அவர் ஆதரிச்சுட்டு போலாம். அது அவருடைய நிலைப்பாடு தானே. அந்த நிலைப்பாடை வச்சுட்டு ஒரு மனிதனை நம்ம கொச்சைப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ கூடாது. அவர் சங்கின்னு எங்க அப்பாவை சொல்லக்கூடாதுங்கிறது அது மகளுடைய வேதனை. அது மகளுடைய வேதனை வெளிப்பட்டாங்க. அவர் சங்கின்னு எப்படி சொல்லிட முடியும்? தப்பான வார்த்தை தான். கெஸ்ட் ரோல்ன்றதுக்கே இவ்வளவு கூட்டம். ஆமா, அதனால கேக்குறேன், கெஸ்ட் ரோல் தானா இல்ல ஃபுல்லாவே இருக்காரா? இல்ல அதான் இருக்காரு. தலைவருக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தலைவர் இல்லாமலாம் இல்ல. ஒரு எப்படின்னா சொல்ல, ஒரு கேப், அந்த ஒரு கேப் தான் அந்த தலைவர் வந்துடுறாப்புல. அந்த மாதிரி அவரோட படம் இங்கே லேக் ஆகல. இது நல்லா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல வரல. பட் அவங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடையாது. தலைவர் படம் தான் மெயினா அவருக்கு ஏத்த மாதிரி போயிட்டே இருக்கு அந்த ரோல். மற்றபடி அதான் மத சம்பந்தம். அதாவது இந்த இந்து கிறிஸ்டின் சாரி இந்து முஸ்லீம் வேற வேற கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். இது கடவுள் ஒண்ணுதான். நீங்க மதம் பேர் வச்சதுனால மாத்தி நீங்க இந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு வரீங்க. ஆனா நம்ம கும்புற எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன கேட்கறேன், ஆக்சுவலா திரும்ப சொல்லணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஏரமன் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ரிலீஸ் பண்ணுவார். அப்போ அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வரும்போது டயலாக்கே இல்லாம, படத்தோட ஆக்டிங் விஷுவல்ஸே இல்லாம கதை சொல்ற மாதிரி இருக்கும். அந்த பிஜிஎம்லயே அப்படியே சொல்ற மாதிரி எழுதிருக்காரு. அந்த சேஞ்ச் ஓவர்லாம் ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட்ல இருந்து ஹிந்து பேக்ரவுண்ட் வரும்போது, ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட் வரும்போது சொல்லவே வேணாம். ஏரமனோட ஸ்டாண்டர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒன் மோர் டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா கொஞ்ச நாளா 2-3 அனிருத் படமே நடிச்சிருக்காங்க தலைவர். ஸோ எங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவரோட மியூசிக்ல அவர் பண்ணும்போது. அவுட் அண்ட் அவுட் ரொம்ப நல்ல படம். தலைவர் இப்ப